ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் 9 31 வயது பெண் பயிற்சி டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார். நாட்டையே அதிர வைத்த இந்த கொடூர சம்பவத்தில் கொல்கத்தா போலீசில் தன்னார்வலராக வேலை பார்த்த சஞ்சய் ராய் என்பவன் கைது செய்யப்பட்டான். வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் சஞ்சய் ராய் மீது கொல்கத்தா சிபிஐ கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி அனிர்பன் தாஸ் சஞ்சய் ராய் குற்றவாளி என்று 3 நாள் முன்பு தீர்ப்பளித்தார். திங்களன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். இந்த வழக்கு அரிதிலும் அரிதானது என்பதால் சஞ்சய் ராய்க்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்று சிபிஐ வலியுறுத்தியிருந்தது. ஆனால் அதை மறுத்த நீதிபதி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து நேற்று தீர்ப்பளித்தார். ஆயுள் தண்டனையை சாகும் வரை சிறையில் கழிக்க வேண்டும் என்று உத்தரவில் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட பயிற்சி டாக்டர் குடும்பத்துக்கு மேற்கு வங்க அரசு 17 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கவும் உத்தரவிட்டார். ஆனால் இந்த நிவாரணத்தை பெண் டாக்டர் குடும்பம் நிராகரித்துவிட்டது. சஞ்சய் ராய்க்கு கொல்கத்தா சிறப்பு கோர்ட் வழங்கிய ஆயுள் தண்டனை தீர்ப்பு பல்வேறு தரப்பிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. தீர்ப்பு வழங்கிய கோர்ட்டுக்கு வெளியே ஜூனியர் மருத்துவர்கள் போராட்டமும் நடத்தினர். தீர்ப்பு குறித்து அதிருப்தி தெரிவித்த மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்க கோரி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடருவோம் என்று கூறியிருந்தார். அதன்படி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்த கீழமை கோர்ட் தீர்ப்பை எதிர்த்து கொல்கத்தா ஹைகோர்ட்டில் மேற்குவங்க அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கவும் மனுவில் கோரிக்கை வைத்துள்ளது.